எங்கய்யா வந்துருவாருங்க. மெக்டோல் மணி என்ன பெரிய கொம்பனா? அவனுக்காக அம்பாள் உற்சவத்தை நிறுத்தணுமா? சிங்காரம், பகவான் கூட பலவானுக்கு பயப்படுற நிலைமை வந்துருச்சு. நமக்கு எதுக்கியா வீண் வம்பு? ஒரு போன் பண்ணி பார்த்துட்டா போச்சு. வருவாரா? எத்தனை தபா போன் பண்ணுவேன்? ரொம்ப டென்ஷன் கொடுத்துனுக்குற. கோயில்ல இருந்து போன் மேல பொண்ணு அச்சு உயிரை வாங்கி நிக்கிறாங்கண்ணா. மணி என்ன உள்ள ஃபேமிலியோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அது முடிஞ்சதை வருவார்னு சொல்லு. என்ன அம்மா தாயே காமாட்சி மன்னிச்சிருமா. என்ன போச்சாரு நோக்க அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சீரி போனா செஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ மிஸ்டர் மெக்டோல் மணி. நான் தான் மெக்டபிள் மணி. அப்பா அம்மா வச்ச பேரு மணி ரத்னம் கிளாஸ். இந்த ஜனங்க வச்ச பேரு மெக்டபிள் மணி மாஸ். என்ன விஷயம்? I am a central excise officer from Chennai. We have seized 14 of your illicit liquor lorries on highway. கள்ளச்சாராய லாரி ஹைவேஸ்ல மாட்டிக்கிட்ட அதானே? இப்ப என்னன்ற? கள்ளச்சாராயம் விக்கிற தப்புன்னு தெரியாதா? சாராயம் குடிக்கிறதே பெரிய தப்பு. இதுல லாரிங்க என்ன தப்பு பண்ணுச்சு தம்பி? Don't argue. We have arrest warrant. Come with me. நாங்கடா அரெஸ்ட். அண்ணா அப்படிதான் லாரிங்கள கள்ளச்சாராயத்தை கட்டுவாரு. அவர் லாரிங்கள எத்தனை தப்பா புடிச்சுக்கிறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணுகிறாங்களா? அண்ணன் மேல கை வச்ச காஞ்சி மொத்தத்தையும் காய்ச்சி பிஞ்சு. நாடா இங்கிலீஷ்ல பேசுறேன், இந்தியில பேசுறேன். அச்சாக மச்சா. அரசு தானே பண்ணணும். நீ அவனோட பேசுறீங்களா? நானே வரேன், வாங்க போலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்ணுங்களா. என் 7 பொண்டாட்டிங்களா திருஷ்டி ஆயிடுச்சு கண்ணுங்களா. திருஷ்டி. நீங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு போய் பட்டு புடைய அவுத்து போட்டு படுத்து தூங்குங்க. வரேன் தம்பி. போலீஸ் வேலைய போலீஸ் காட்டிடுச்சு. இனிமே உன் வேலையை நீ காட்டு. சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணா. அண்ணா, உற்சவத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த கோயில்ல உற்சவம். எல்லாரையும் கோயிலுக்குள்ள வச்சு கதவு மூடுறது தப்புன்னா. மணி என்ன வெளியே வரப்பதான் இவங்களும் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் கோயில் மட்டும் இல்ல, மொத்த காஞ்சிபுரமும் பந்த். மூடுகிறா கடைங்களா? பந்த் இன்னைக்கு. பந்த் பண்ணுங்கடா. மூடுறா கடைங்களா? கடைங்களை மூடி பூட்டுங்கடா. எதுக்கு நான் இப்ப இந்த ஏரியாவுக்கு வந்து தொலைச்சா? இங்க வந்தா என்னடா? அண்ணா, காஞ்சி மொத்தத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டலாம். இந்த ஒரு ஏரியாவை தவிர இங்க சாம்பான்னு ஒரு புலி இருக்கானா, அவன் அச்சா நம்ம கோமாக்கு போக வேண்டியதா? இன்னும் அப்படி முறைச்சு பாக்குற தெரிஞ்சிருந்தாலும் சொல்றேன். அவன் கண்ணுல போட்டான்னு போய் பின்னி எடுத்துருவானா? அண்ணே வாண்ணே போயிடலாம். அண்ணே சொன்ன கேள். இங்க பாருங்க தம்பி, வேணும்னா காஞ்சிபுரம் மொத்தமா பந்த் பண்ணுங்க. ஆனா பட்டுச்சேலை வைக்கிற இந்த காலனியை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா ஆந்திரால இருந்தும் கர்நாடகால இருந்தும் வடநாட்டுல இருந்தும் முகூர்த்த போடுவாங்க, இங்கதான் வருவாங்க. இந்த ஏரியால பந்த் பண்ண அவங்க எல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால இந்த காலனியை மட்டும். शंभो शंकर नमः शिवाय सांब सदा शिव नमः शिवाय शंभो शंकर नमः शिवाय सांब सदा शिव नमः शिवाय शंभो शंकर नमः शिवाय सांब सदा शिव नमः शिवाय நம்ம நல்ல நேரம். அவன் இன்னும் வரல. அவன் வரத்துக்குள்ள போயிடலாம். வானே சாம்பான் கேட்டு அவன் தானா? பெரிய பிஸ்தான் வாய்ந்து ஓடுறான்.
பணக்காரங்களாச்சேன்னு சீப்பா எடை போட்டுறாத, சீ விடுவேன். அண்ணா இவர் விட்டுருண்ணா. இவன் கொளுத்தின சேலை எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இவனை எடுத்துட்டு போ. 6 மணி நேரத்துல கொண்டாந்து கட்டிட்டேன். இவர் ஒண்ணும் செஞ்சாத. இங்க பாருங்க குருக்களையா, தெய்வத்துக்காக மனுஷங்க தான் காக்கணும், மனுஷங்களுக்காக தெய்வம் காக்க கூடாது. உற்சவத்தை ஆரம்பிங்க. உங்க பேர் என்ன தம்பி? சாம்பா. சாம்பா. சார், இவருக்கு ஊசி போடணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஊசியா? அவன் போட்ட பொருளை இவனுக்கு எங்க குத்துனாலும் சொரணை இருக்காது. கேப் பார்த்து சொருவே. அந்த ஒரு ஏரியா மட்டும் விட்டுருப்பான். ரூட்டு மொத்தம் வந்துட்டேன். அவன் பார்ட் மொத்தத்தையும் பந்த் பண்ணிட்டான். இப்ப பாத்தியா, பொனல வச்சு ஏத்துறாங்க, பக்கெட் வச்சு இறக்குறாங்க. ஆனா அவன் ரொம்ப நல்லவன்பா. உன்னை கோமா ஸ்டேஜுக்கு போகாம வச்சுக்கிறான். மணியனுக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்கண்ணா. 2 மாசம் கொடுத்துட்டாங்களா? இவன் வெளியே வரத்துக்கு அவன் 2 மாசம். அண்ணன் ஜெயில் அரெஸ்ட், தம்பி பெட் ரெஸ்ட். என்ன என்ன இது? இது ஹாஸ்டல் கொண்டுடாரா, கிளப் கொண்டுடாரா? இது ஹாஸ்டல் நினைச்சீங்களா, கிளப் நினைச்சீங்களா? மேல மேல உடம்ப போட்டு குளிக்கிறீங்க. இதானே மேடம் சொல்ல நினைச்சீங்க தெலுங்குல? இல்ல மேடம், மலை அழக ரசிக்கலான்னு நீங்க வெளியில போறதா. ஷட் அப். అందుకే నాకు మీ తమిళ మలంటే అసహ్యం. வாய முடுங்க. அதனால தமிழ் பொண்ணுங்க எனக்கு எரிச்சல். தமிழ்ல మీ నాన్నతో మాట్లాడాలి. ఫోన్ ఎక్కడ? உங்க டாடி கிட்ட பேசணும். போன் எங்க? டாடி கிட்டயா? హలో, కాంచీపురం నుంచి ఆండాళ్ హాస్టల్ వార్డన్ మాట్లాడుతున్నా. మీ అమ్మాయి గురించి ముఖ్యమైన విషయం మాట్లాడాలి. కానీ నాకు తమిళ్ రాదు. ఒక నిమిషం. రే వరదా, மேம், నేను చెప్పింది అలాగే తమిళ్లో చెప్పాలి. இவங்க பெரிய இந்திரா காந்தி, பெரிய పివి నరసింహరావు. இதெல்லாம் ట్రాన్స్లేషన్. ఏంటి కొనుకుతున్నావు? ఏమీ లేదమ్మా, తెలుగులో మాట్లాడు. மேன் வாட்ச்மேன் வரதராஜ். சொல்லுங்க. చెప్పండమ్మా. మీ అమ్మాయి చాలా పొరికితనం చేస్తుంది. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். అసలు చదవడమే లేదు. உங்க பொண்ணுக்கு படிப்புன்னா புச்சது சார். ఈ హాస్టల్ ని డిస్కోథెక్ లాగా మార్చింది. டிஸ்கோத்துக்கு போக வேண்டிய வயசுல கூட உங்க பொண்ணு புஸ்தகத்தை விட மாட்டேங்க சார். என் பொண்ணுகிட்ட போன கொடுங்க. అమ్మా, డాడీ కూపరారు. బాగా ఇచ్చాను తెలుగులో. వెరీ గుడ్. ஹலோ டாடி. இங்க பாரு, நீ பெங்களூர் காலேஜ்ல கலாட்டா செஞ்சேன்னு மைசூர் காலேஜ்ல சேர்த்தேன். மைசூர்ல கலாட்டா செஞ்சேன்னு மெட்ராஸ் காலேஜ்ல சேர்த்தேன். மெட்ராஸ்லயும் கலாட்டா செஞ்சேன்னு காஞ்சிபுரத்துல சேர்த்தேன். இப்ப நீ அங்கேயும் கலாட்டா செஞ்சேன்னு வச்சுக்க, இனி இந்த நாட்டுல உன்னை சேர்க்கறதுக்கு காலேஜே இருக்காது. நான் ஒரு தப்பு செய்யல டாடி. வேண்டாம், நீ எந்த கதையும் சொல்ல வேண்டாம். இந்த டைம்ல உங்க வார்டன் எதுக்காக போன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. போனை வை. ఓకే డాడీ. నా దగ్గర పెట్టుకోకు ఈ పొరికి డాన్సులన్నీ. రారా వరదా పోదాం. మీరు వెళ్ళండి మేడం, నేను వస్తా. ఫీజు எதுக்குடா லூசு? லூசா? என்கிட்ட வச்சிட்டீங்க, போய் மேடம் கிட்ட சொல்றேன். சொல்லு வரதா, அப்பதான் கிழியும் படுத. ஐ வில் see you again. இங்கிலீஷ்ல போரா தெலுங்குல. வாட்ச்மேன் வரதராஜன் கிட்டே வாழாட்டீங்களா? வச்சுக்கிறேன். அந்த ஆண்டாளை நம்ம சும்மா விடக்கூடாதுரி. அவளுக்கு நம்மள கண்டாலே எரிச்சல். அவளை ஏதாவது ஒண்ணு செய்யணும். செய்யலாம். என்ன செய்யலாம்? எவனாவது ஒரு புடாக்கு பலி கொடுக்கலாம். உன் லக்கி நம்பர் என்ன? 2. உன்னது? 4. என்னது 3? என்னது 4? எதுக்குடி? சொல்றேன். என்னது 3? 24343. ஹலோ, Is it 24343? எஸ் 24343. யார் வேணும்? நீங்க தான் வேணும். நான் தான் வேணுமா? ஆமா, நீங்க தான் வேணும். My heart is beating, it's up to treating, I'm waiting for you. சூப்பர். Thank you. நாங்க பாய் ஃப்ரெண்டுக்காக எங்களோட லக்கி நம்பரை வச்சு போன் அடிச்சோம். எங்களோட லக்கு உங்க நம்பர் கிடைச்சது. லக்கு உங்களது இல்ல, எதுது? யாரண்ணா? அமெரிக்கால இருந்து புஷ். போய் படுத்துங்க. யாருங்க அது? என் ஒர்க்கரு. அப்பா ஒண்ணு இல்ல, டங்கு ஸ்லிப். போய் தூங்க. உங்க வாய்ஸ் ஆள மயங்க வைக்குதுங்க. வயசு பொண்ணுங்க வாய்ஸ் எல்லாம் இப்படித்தான் ஆளை மயங்க வைக்கும். உங்க வயசு என்ன? ஆரம்பிச்சாடா. என் வயசு ஜஸ்ட் சமீபத்துல தான் 10 years பேக் 20 கிராஸ் ஆச்சு. அப்படின்னா எங்க எல்லாருக்கும் லக்கு தான் போல இருக்கு. எல்லாருக்கும்ங்கறீங்க? சுமார் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் தான் இருக்கும். ப்ராப்ளமா? அப்பா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லீங்க. தினம் நான் ஜிம்முக்கு போயிட்டு வரல. ஜிம்ல எல்லாரும் என்ன ஜிம்காரின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் தண்டால் தண்டம். வாவ், உங்க தண்டத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களை ராத்திரியே நான் பார்த்தாகணும். வந்து வேகமா வருது.
நான் இப்பவே அவுட் ஆயிடுவோம் போல இருக்கேன். ஜஸ்ட் இப்ப நீங்க நான் எங்க வரணும் எப்படி வரணும்னு சொல்லுங்க போதும் வந்துடுறேன். உங்களுக்கு ஆண்டல் ஹாஸ்டல் தெரியுமா? தெரியும். என்னென்ன ஸ்டைல் என்ன? புது செருப்பு, புது பேண்ட், புது ஷர்ட், புது சென்ட், எல்லாம் புதுசு. நீ ஒருத்தன் தான் பழசு. அடேங்கப்பா. அப்படி போடு. என்ன விஷயம்? ஐயா வாக்கிங் போறாரு. வாக்கிங் போறதுக்கு சென்ட் எதுக்கு? வாசனைக்காக. இங்க பாரு, சென்ட பத்தி ஆராய்ச்சி பண்ற வயசுல உனது சின்ன பொடிய நீ கேட்டு போயிடுவேன். படுத்துக்கோ, தூங்கு. வாலு ஓவரா நீளுது, அருந்துரும். இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் ரூம் நம்பர் 12. Enter at your own risk. ரிஸ்க் எட்டதில்ல உங்களது. பசல்ஸ் வச்சு மஜா பண்ணுறே. ஹலோ. அட, கதவு திறந்திருக்கு. போந்துடலாம். பெட்டுக்கு மேல பெட்டு. அசத்தி போடுற அசத்தி. லாக்கியா? அங்க பாரு, உள்ள நுழைஞ்சிட்டா. எல்லாரையும் கூப்பிடுங்கடி. 5 பேருன்னு சொன்னானே. ஓ, இதுவே 5க்கு சமம். குமிக்கிறேன். டோர்லிங் 24343 வந்துட்டேன். ஏன்டியா எழுந்துரு ஆண்டி. 24343 வந்துட்டேன். குல்பாஸ்கா கைய வைக்காம கத்துறா. ஐயோ వాటి చెప్తానంటే ఇంగ్లీష్ ఏమైంది మేడం? తెలుగులో నువ్వు ఎక్కడ సచ్చావు? என்னடி இது? அவளை பழி வாங்கலாம் நினைச்சா இவன் பலி ஆயிட்டான். பலி ஆவலம்மா, எலி ஆயிட்டேன். அம்மா லக்கிஜி, மை ஹார்ட் இஸ் புட்டுக்குச்சி. Hey, 24343. This number is temporarily disconnected. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி. என்னண்ணே நேத்து ரொம்ப ஸ்டைலா சென்ட் அடிச்சிட்டு போன, இப்ப ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்க? நேத்து அடிச்ச சென்ட் அலர்ஜி ஆயிடுச்சு, அதான் ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்கேன். ஆமா, நேத்து ஏதோ வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனேன். போறப்ப வாக்கிங், திரும்பி வரப்ப பேக்கிங், கடைசியில டேக்கிங். என்ன ஆச்சுன்னு சரியா சொல்லலாம்ல? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேத்து வாக்கிங் போனப்போ ஒரு பென்ஸ் லாரி மோதிடுச்சு. ஆம்பளை லாரியா பொம்பளை லாரியா? பெரிய லோடு லாரி. அவ்வளவு பெரிய லாரி மோதியும் பெருசா அடிப்பட்ட மாதிரி தெரியல. ஊமக்காயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி சரி, சின்ன பொடியும் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? வட்டா. சரி ராஜா. என்ன இவன் தெரிஞ்சு கேட்டானா தெரியாம கேட்டானா? டேய், எவனாவது வந்து போன் எடுங்கடா. எங்கப்பா கிளம்பிட்ட? 1ஆம் தேதி இல்லையா? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். கிடைத்தது எப்ப முடியுதுன்னு சொன்னாங்களா? இல்ல, இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னேன். வணக்கம் சார். என்னப்பா சாம்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருந்தா ஏன் சார் இங்க இருக்கேன்? இன்னும் எவ்வளவு நாளுப்பா? 2 மாசம் தான். முருகா, அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. வர்ற ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நீ காஞ்சிபுரத்தை விட்டு போயிடலாம்ப்பா. அதோட கெடு முடியுது. ஆகஸ்ட் 15, அதாவது 1464 மணி நேரம், 87,840 நிமிஷம் காத்திருக்கணும். காத்திருப்பேன். அப்பா, எரிஞ்சுகிட்டு இருக்கிற உங்க பணத்து மேல சாட்சியா, கொதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்து மேல சாட்சியா சொல்றேன். எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்கேன், சாகவும் தயாரா இருக்கேன். இது சத்தியம். சாம்பா, இவங்க பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. வணக்கங்க. நம்ம நாட்டையும் நம்ம சம்பிரதாயத்தையும் உயர்வா நினைக்கிறவங்க. இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி பரதநாட்டியத்தை கலாட்சேத்திரால கத்துக்கிட்டாங்களாம். தமிழ புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நல்லா பேசவும் செய்வாங்க. இவங்க கல்யாணம் கூட நம்ம சம்பிரதாயப்படி நம்ம நாட்டிலேயே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால முகூர்த்தத்துக்கு வேண்டிய பட்டுப்புடவை வாங்க தன்னோட வருங்கால கணவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. காட்டுப்பா, போங்க. வாங்க. அரசு அண்ணே, அந்த கல்யாண புடவை எடு. சரிண்ணே. உட்காருங்க. கோயில் எல்லாம் பாத்துட்டீங்களா? இல்லை. பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போறேன்.
All these are supposed to be the special marriage sarees. What are those sarees? அதெல்லாம் 50,000 இருந்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள புடவைங்கம்மா. 1 lakh? Is it saree or gold? It's both. It's saree with gold. அதெல்லாம் தங்க நூலால நெய்யப்பட்டது. அதை விட காஸ்ட்லியும் இருக்கு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. எங்க நெசவுல ஒரு நேர்த்தி இருக்கும், எங்க விலையில ஒரு நேர்மை இருக்கும். இந்த புடவையை பாத்தீங்களாமா? தமிழ்நாடு என்டோமென்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா பிரம்மோற்சவ விழாவுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமிக்காக ஆர்டர் செஞ்ச சேலை இது. கடந்த 1.5 மாசமா எங்க ஆளுங்க எல்லாரும் ஆச்சாரமா விரதமிருந்து இந்த சேலையை உருவாக்கி இருக்காங்க. இதோட விலை 2,15,000 ரூபாய். அந்த புடவையில நம்பர் 1 குவாலிட்டி ஜரிகை 6 கிலோ, பட்டு 6 கிலோ, 1/2 கிலோ வெள்ளி ஜரிகை, அதோட 200 கிராம் தங்க ஜரிகையும் இருக்கும். அந்த புடவையோட மொத்த வெயிட் 18 கிலோ. ஆனா கட்டிக்கிறப்ப கனமே தெரியாது. அதாமா எங்க காஞ்சிபுரம் பட்டு புடவையோட ஸ்பெஷாலிட்டி. தங்க ஜரிகை அப்படிதான் தயார் பண்ணுவாங்க. வாங்க. It is 24 karat gold. அந்த சேலைக்கு உண்டான பார்டர் இந்த தங்க ஜரிகையால டிசைன் பண்ணுவோம். It's amazing. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க. உங்க மேரேஜுக்கு செஞ்சு கொடுக்குறோம். No, I don't want. நான் பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்றேன். Now I will take 1 marriage saree. வாங்க. காஞ்சிபுரத்துல மொத்தம் 1000 கோயில் இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தை சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்தியா மொத்தத்திலேயே 18 சக்தி பீடம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த காஞ்சி பீடம். இங்க சக்தி ரூபம் காமாட்சி தேவி. முன்னொரு காலத்துல அம்பாள் திடீர்னு நரபலி கேட்டாளா. அவ உக்ரகத்தை தனிச்சு அந்த ஆவேசத்தை போக்குறதுக்காக ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் ஸ்ரீயந்திரத்தை உருவாக்கி அம்பால சாந்தியடைய செஞ்சார். அதாம அந்த ஸ்ரீயந்திரம். காஞ்சின்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி. பள்ளி மேல விழுந்தா தரித்திரம்னு எங்க இந்து சாஸ்திரத்துல எழுதிருக்கு. இந்த தங்கப்பள்ளியையும் வெள்ளிப்பள்ளியையும் தொட்டா அந்த தரித்திரம் எல்லாம் போயிடும். எஸ். So how is our Kanchi? It's beautiful. நீங்க கொடுத்த சாரியை விட உங்க பேச்சும் நீங்க காமிச்ச காஞ்சி போறதை விட அது பார்த்து நீங்க சொன்ன விதமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. We'll never forget this moment. Thank you. வாங்க.